வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான நகர்வுகள் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது. தினம் ஒரு பிரச்சனை, தினம் ஒரு அஜெண்டா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஆளக்கூடிய கட்சியும் எதிர்க்கட்சிகளும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் எஸ்ஐஆர் சம்பந்தமான நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்குது. ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள், இது சம்பந்தமான கோர்ட்டில் கேஸ் அப்படின்றதும் கூட வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் இருந்தே இந்த எலெக்ஷனில் முதலாவது முறையாக களம் காணக்கூடிய தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தலைவர் விஜய், அந்த கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியும், அந்த கட்சி இந்த எலெக்ஷன்ல என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ண போகுது அப்படின்னு சொல்லியும் எல்லாருடைய கண்களும் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் விஜய் வந்து நம்ம தனித்து தான் போட்டியிட போறோம், நம்மளை நம்பி நம்முடைய தலைமையில யார் கூட்டணிக்கு வராங்களோ அவங்கள சேர்த்துக்குவோம், அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதிமுக விஜயனுடைய கூட்டணியை ஆரம்பத்தில் விரும்பினாங்க. விஜய் வைத்த டிமாண்ட் அப்படின்றது அவங்களுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்றதுனால பாஜகவோட அவங்க கை கோர்த்துட்டாங்க அப்படின்றதுனால ஆரம்பத்துல அதிமுகவை விமர்சிக்காத விஜய் ஒரு கட்டத்துக்கு மேல பாஜகவோட கை கோர்த்துட்டாங்க. இனிமே பாஜகவை எப்படி விமர்சிக்கிறோமோ அதே மாதிரி அதிமுகவையும் விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவையும் வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல அதிமுக ரொம்ப சைலண்டாவே இருந்தாங்க. விஜய் வருவாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பொறுத்து போனாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட வந்துட்டு ஒவ்வொரு தொகுதியா வந்து சட்டமன்ற தொகுதி வாரியா ஒரு பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது தாவேகாவினுடைய கொடி காட்டப்படுறதும், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றதுமா இருந்தாரு. ஸோ ஒரு கட்டத்துல எடப்பாடி பழனிசாமியும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாரு தாவேகாவுக்கு. அண்டு கரூர்ல நடந்த சம்பவம், அதற்கப்புறமா விஜய் வந்துட்டு கொஞ்சம் துவண்டு போயிட்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதற்கப்புறமா நடந்த பொதுக்குழு கூட்டம், அதுலேயுமே வந்துட்டு விஜய் தான் வந்து முதல்வர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகம், விஜய் அவருடைய கட்சி வரக்கூடிய தேர்தலில் அதிமுக பாஜக அலையன்ஸ்ல போறதுக்கான பிளானிங் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற செய்தி. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவர் தனியா நின்னார் அப்படின்னா வாய்ப்பு இருக்காது, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ தனியாக நின்னார் அப்படின்னா பெரிய லெவல் அலையன்ஸ் அமையலை அப்படின்றதுனால 234 தொகுதியிலையும் நிற்கிறதுக்கான கேண்டிடேட் கிடைப்பாங்க கண்டிப்பாக. அந்த கேண்டிடேட் எந்த அளவுக்கு வெற்றியை பெறக்கூடிய கேண்டிடேட்டாக இருப்பாங்க, செலவு செய்யக்கூடிய கேண்டிடேட்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் நம்முடைய வேட்பாளரை வந்துட்டு அடுத்த கட்சிக்காரங்க தூக்கிட்டு போயிடக்கூடாது. பீகார் எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாயில் ஒரு ஜன்ஸ்வராஜனுடைய கேண்டிடேட் வந்து போயிட்டார் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு வேட்பாளரை தூக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அப்படின்னா அங்க நம்ம ஒரு மோசமான தோல்வியை சந்திக்க நேரிடும். அதே நேரத்துல வாக்குகள் பிரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவாங்க. இந்த முறை அவங்க ஆட்சியில இருக்கும் பொழுதே நமக்கு இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா நம்முடைய கட்சி இல்லாமலே போயிடும் அப்படின்ற மாதிரியான அட்வைசஸை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன அப்படின்னா, இந்த முறை நாம வந்துட்டு நம்மளை ஓரளவு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், அடுத்தது திமுகவினுடைய ஆட்சி அப்படின்றத அகற்றணும், இதுதான் ஒரு மெயினான அஜெண்டா. ஸோ அதற்கு கூட்டணின்றது அவசியம். அதிமுக மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி, தமிழகத்தை பலமுறை ஆண்ட கட்சி, அவர்களே கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்லி தான் பாஜகவோட போயிருக்கிறாங்க. ஸோ நாமளும் கூட்டணி வைத்தா மட்டும்தான் இந்த தேர்தலில் திமுகவினுடைய ஆட்சியை அகற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வழக்கு சிபிஐக்கு போயிருக்குது, கரூர் சம்பவம் சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு சேஃபான ஒரு ஜோன் வேணும், அதே நேரத்தில் நம்முடைய கட்சியை பலப்படுத்திக்கிறதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வேணும், அதற்கு அலையன்ஸ் தான் வேணும், அதிமுக பாஜக அலையன்ஸோட போகலாம் அப்படின்ற மாதிரியான முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் முதல் கட்டமா ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய லீடிங்கான நியூஸ் பேப்பர்ல செய்தியா வந்திருக்குது. ஸோ ஸ்மூத்தா தான் போயிருக்குது முதல் கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. என்னங்க நேற்று வரைக்கும் திட்டிட்டு இன்னைக்கு வந்து கூட்டணின்னு சொன்னா மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழலாம். ஸோ திட்டாதவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கணும். எல்லாரையும் திட்டியாச்சு. ஆனாலுமே தேர்தலும் வரும் பொழுது வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் தான் கணக்கா இருக்கும் பொழுது ஸோ மக்கள் அதெல்லாம் பெரிய லெவலில் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ விஜய் ஒருவேளை அந்த பக்கம் அதிமுக பாஜகவோட போனார் அப்படின்னா அது திமுகவுக்கு இன்னமும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுக்கு ஒரே ஒரு நிம்மதியான விஷயம் என்ன அப்படின்னா, சிறுபான்மையினரினுடைய வாக்கு நம்மக்கிட்டே வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே சிறுபான்மையினர்லையும் பட்டியல் சமூகத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீத
வாக்குகள் விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம களத்துல கவனிக்க முடிகிறது. ஸோ இப்படியா விஜய் தாவேகா அவர்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியோட பேச்சுக்களை தொடங்கியிருக்கிறாங்க. அந்த பேச்சுக்கள் முதல் சுற்று அப்படின்றது ஸ்மூத்தா போயிருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் வருது அப்படின்றது தமிழக அரசியல்ல ஒரு அடுத்த கட்ட நகர்வா இருக்கும். அப்படி நகர்ந்தது அப்படின்னா அது ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய நகர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப்படுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.